சரி சரி வந்துருச்சு, நான் ஆர்டர் போட்டுறேன். எத்த ஆர்டர் போட்டுட்டேன். நீ என்ன ஆர்டர் போட்டுருக்கீங்க? வேற என்ன, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 தான் கேட்பேன், அதான் ஆர்டர் போட்டுருக்கேன். அத்தை உங்களுக்கு குஸ்கா ஆர்டர் போட்டுருக்கேன். அப்போ உங்களுக்கு அது வந்து எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ஒரு ஆம்லேட், இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஏமா பாத்தியா உன் மருமவள நமக்கு மட்டும் ரேட் கம்மியா இருக்கறத பார்த்து ஆர்டர் போட்டுட்டு அவங்களுக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கறத பார்த்து ஆர்டர் போட்டுருக்காங்க பாத்தியா? சரி விட்டுட்டு தின்னுட்டு போய் கலையறா. உனக்கு தான் 15,000க்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கல. அவ ஒரு மட்டன் பிரியாணி தான் தின்னுட்டு போறா. ஏத்தா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துரும், சாப்பிடலாம் நம்ம. ஆமா அத்தை, ஷாப்பிங் போனா நீங்க கையில எதுவும் பேக்கே காணோம். யாத்தி என்னடி ஆச்சு? ஏமா ஷாப்பிங் பேக் ஆட்டோலயே மறந்து வச்சிட்டு வந்துட்டமா. ஏண்டி என்னடி சொல்ற? 15,000 டி. 15,000மா? ஆமா மருமவளே, ஷாப்பிங் கூட்டிட்டு போய் 15,000 செலவு வச்சிட்டானுக்கு. ஏண்டி என் உயிரை எடுத்துக்கிட்டே பொண்ணு தச்சிட்டியா? எப்பா மாமியா கிளவி இப்பதான் உண்மையை ஒத்துக்கிட்டு. ஏமா ஃபோன் பேசிட்டே வந்ததல மறந்துட்டே வந்துட்டமா. ஏண்டி இதெல்லாம் ஒரு பதிலா? நீ எல்லாம் எனக்கு குடும்பத்தை நடத்த போறியா? எனக்கு ஒண்ணும் புரியடி. ஏமா பேசிட்டு இருக்க நேரம் நாட்டுக்காரர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்காரான்னு பார்க்கலாம் வாமா. வா வந்து தொலைறேன். 15,000 சும்மா ஓட முடியும்? ஏத்தா ஆர்டர் போட்ட சாப்பாடு? இப்ப சாப்பாடு ரொம்ப முக்கியம், அது நீயே உட்காந்து தின்னு. ஆத்தாலும் மகளும் என்ன ஏசறதுக்குனா ஜோடி போட்டுட்டு வந்துருவாளுங்க. பேக்க பேக்கு மாதிரி விட்டுட்டு வந்துட்டாளுங்க. எப்படியும் நாத்தனா கரெக்டா இருந்து காசு பிடிங்கியாச்சு. ஆர்டர் போட்டதை நைட் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஒரு 100-200 செலவு பண்ணி வெளியே சாப்பிட்டு வரலாம் இல்லாம என் மருமக சமைச்சு வச்சுப்பா, நம்ம நோவாம சாப்பிட்டு போலான்னு பார்த்தாளுங்க. இப்போ 15,000 விட்டு உட்காந்துருக்காங்க. மாமியா கேள்வி நம்ம ஒரு 100 ரூபா கேட்டா இல்லைங்க, 15,000க்கு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு தான் இந்த 15,000 ஒன்றும் இல்லாம போச்சு. இப்படி தெரினாலும் அந்த ஆட்டோக்காரன் கிடைக்க போறதில்ல. அதுங்க போய் ஊர் ஊரா அலைஞ்சிட்டு வரட்டும், நாம ஜாலியா டிவி பார்க்கலாம்.